ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோகன் கோச் சேனல். திஸ் இஸ் யுவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 128 லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கவர் பண்ணுற மாதிரி மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சப்பரேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பார்த்து வாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸை நம்ம இப்படி ட்ராக் வச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பரேன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சம் நடத்தியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ வில் கெட் சம் பேசிக் நாலேஜ் அபவுட் தோஸ் மேக்ஸ் அண்ட் சப்பரேஸ் அண்ட் கீப் ட்ராக்கிங் ஆஃப் தோஸ் ரிசல்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்பரே கிடையாது, லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதில் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த இந்த இன்புட்டில் என்ன, அதாவது இந்த சம்மில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அரே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எது வந்துட்டு லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்ற அதே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு த ப்ராப்ளம், ஸோ லெட் அஸ் see what is sequence and then we can cover the concept of longest consecutive sequence and then we can code it directly. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 4 200. ஸோ நம்ம இன்புட் எழுதிக்கலாம். ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 100 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 200, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 2. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட இன்புட் அரே. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதில் சீக்வன்ஸ்னால் என்னன்னு சொல்லலாம் தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் சப்பரேன்னு என்னன்னு சொன்னோன்னா, ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை வந்துட்டு ஒரு சப்பரேவாக கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பட் ஆனால் வந்துட்டு சீக்வன்ஸ்னால் அப்படி கிடையாது. அதாவது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில், ஸோ அந்த அந்த டேரக்ஷனில். ஓகேவா? ஒரு லெஃப்ட் டு ரைட்டில் இருக்க ஒரு டேரக்ஷனில், அதாவது ஒரு இன்க்ரீசிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 100, ஓகே கலர் மாற்றல. ஸோ இதில் வந்துட்டு 100 நீங்கள் ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் 100,4 ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இல்லை ஒரு மாதிரி லைக் லைனாகவே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் ஸ்கிப் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100, 4, 1, 2 இதே சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இல்லை 1, 3 வந்துட்டு 3, 2 சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இல்லை 200, 3 ஆர் வந்துட்டு 200, 2 இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேரக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த டேரக்ஷனில் போகிற எல்லாத்தையுமே நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்காக என்னன்னு சொல்லலாம்னா நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? என்னன்னு சொல்லலாம்னா நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த லைக் ஓ மை காட், இந்த சம்மில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பட் பிஃபோர் தட் என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு வந்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்முக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அரே வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த அரேவை நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த அரே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன இன்புட்டு, ஸோ அப்சல்யூட்டாக 1, 2, 3, ஸோ 4, 100, 200 எனக்கு மாறிடும். கரெக்டாக? ஸோ இந்த இன்புட் அரே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஃபார் ஷூர் எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ என்னன்னா, இதில் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4 எலமெண்ட்னு என்னன்னு சொல்லலாம்னா கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது. கரெக்டாக? அதாவது இந்த 2க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி 4 இருக்குது. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. அதாவது இப்போ எனக்கு 1 இருக்குன்னா அதோட +1 பண்ணால் 2 வருது. அதே மாதிரி 2 இருக்குன்னா அதோட +1 பண்ணால் 3 இருக்குது. அதே மாதிரி 3 இருக்கு, அதோட +1 பண்ணால் எனக்கு 4 வருது. ஸோ இதனால் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதான் என்னன்னு சொல்லுவேன், கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லுவேன். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸோட ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சென்ஸ். இதோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஸோ இதோட லென்த் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. கரெக்டாக? ஸோ இந்த லென்த்தை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அவுட்புட்டில். ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம் எப்படி வந்துட்டு நம்ம லாஜிக் வைஸாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது இப்படி வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் புரிஞ்சிருச்சு, இதில் எப்படி லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த சம்மில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் எரேஸ் தீஸ் திங்ஸ். இது நம்மளுக்கு தேவையில்லை, நான் இதை ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, எல்லாமே எரேஸ் பண்ணிட்டோமா?
நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக சொல்யூஷனுக்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண டேரெக்டாக வந்துட்டு பார்த்தோன்னா ஐட்ரேஷன் போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு பேசிக்காக 2 வேரியபிள் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் ஓகேவா. கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இந்த கவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அது வந்துட்டு 0 இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி இந்த கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் நான் வந்துட்டு 0 வைக்க மாட்டேன், 1ன்னு சொல்லிட்டு வைப்பேன் ஓகேவா. இந்த 1 நான் ஏன்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் மேக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வைப்பேன், அது வந்துட்டு நான் 0ன்னு வச்சிருப்பேன் ஓகேவா. இந்த கவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸை பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கரெக்டான கன்சிக்யூட்டிவாக மெயின்டைன் ஆகிட்டு வருது அப்படின்னா நான் வந்துட்டு அந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்துட்டு ட்ராக் வச்சுக்க முடியும். ஓகே இவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு பாட்டே வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ட்ராக் வச்சுட்டு வரக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்துட்டு வச்சிருக்கேன் ஓகேவா. இந்த மேக்ஸ் அப்படின்றது எதுக்குன்னா, இன்கேஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸை நான் பார்த்துட்டே வரேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் பிரேக் ஆகுது. அப்போ நான் பிரேக் ஆகிட்டேன் அப்படின்னா நான் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வர கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸுக்கு நான் கவுண்ட் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன் ரீசெட் பண்ணிட்டு. அப்போ வந்துட்டு எனக்கு முன்னாடி கிடைச்ச கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸோட லென்த்தை வந்துட்டு நான் ட்ராக் ஆக்கணும் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ எனக்கு எப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சீக்வன்ஸ் பிரேக் ஆகுதோ, ஸோ ஜஸ்ட் ஐ வில் பி அப்டேட்டிங் த மேக்ஸ் தர். ஸோ இந்த மேக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மேக்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லார்ஜஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆனாலுமே நம்ம அதை கரெக்டாக ட்ராக் வச்சுட்டே வந்தோம்னா கடைசியாக நம்ம இந்த மேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டாக இருக்கும் ஓகேவா. இந்த மேக்ஸ் அப்படின்றத நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் அந்த மேக்ஸ் அப்படின்ற வேரியபிள் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்ட் ஏன் 1ன்னு வச்சிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அரே சைஸ் வந்துட்டு 1ன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு 2ன்னு ஒரே ஒரு அரே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் தான் கரெக்டாக. இஃப் அட் ஆல் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேல ஒரு எலமெண்ட் இருந்தாலுமே நான் என்ன சொல்லலாம்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எலமெண்ட் இல்லை பின்னாடி எலமெண்ட் இல்லை, இட்ஸ் சிங்கிள் எலமெண்ட் ரைட். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பேசிக்காக நான் வந்துட்டு ஒரு ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்னா கவுண்ட் 1னே வச்சுப்பேன் ஓகேவா. ஸோ அதனால நான் வந்துட்டு கவுண்ட் 1 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு அரே சைஸ் 1 இருந்துச்சுன்னா நான் அரேக்குள்ளே போக மாட்டேன், ஐட்ரேஷன்ஸ்குள்ளே போக மாட்டேன், டேரெக்டாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் கரெக்டாக, உள்ளே போகாது ஓகேவா. ஸோ என்ன பண்ணிடுறேன், நான் இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் 1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த கவுண்ட் ஏன் 1 வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக ஃபார் லூப் எழுதுவேன் ஓகேவா. அந்த ஃபார் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிலிருந்து இது வரைக்கும் போகணும்னா, ஃபார் லூப்பு 0லேருந்து n-2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுவேன். ஏன் n-2னா நான் என்ன பண்ணுவேன், இது வரைக்கும் மட்டும்தான் நான் வந்துட்டு செக் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு அடுத்தடுத்த எலமெண்ட் வச்சு தான் செக் பண்ணிட்டு போக போகிறேன். அப்போ நான் இந்த எலமெண்ட் நான் போய் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவா வந்துட்டு அதாவது என் ஜேவிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் n-2 வரைக்கும் தான் நான் ஐட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ பேசிக்கலி ஐ வில் பி ஐட்ரேட்டிங் த அரே ஃப்ரம் 0 to n-2 ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் ஐட்ரேஷன் போகிறேன். எனக்கு என்ன வருது, எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 1 இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணுவேன். எப்படின்னா இப்போ இஃப்ல இது வந்துட்டு என்னோட கரண்ட் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ஸ் ஆஃப் ஐன்ட்டு இருக்குன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ஸ் ஆஃப் i+1ஓட -1 பண்ணால் எனக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா நான் வந்துட்டு செக் பண்ணுவேன் ஓகேவா. இதுதான் என்னோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஓகேவா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக். இது எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்காக இப்போ என்னோட கரண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது கரெக்டாக. இது வந்துட்டு 1. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஈக்குவல் தான் செக் பண்ணுவேன். இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் i+1னா என்னோட அறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எலமெண்ட் என்னது, இந்த இடத்துல 2 இருக்குது கரெக்டாக. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 2 வந்துட்டு வந்துருச்சு. இந்த 2ஓட நான் மைனஸ் பண்ணி நான் வந்துட்டு ஈக்குவல் டு இருக்கான்னு செக் பண்ணுவேன். 2ஓட -1 பண்ணுவேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1 பண்ணோன்னா 1 ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. ஏன்னா லாஜிக் வந்துட்டு இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்கேஸ் இப்படி ஈக்குவலாக வந்துருச்சுன்னா இதை வந்துட்டு என்னன்னு சொல்லிடுவேன்னா கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, நம்ம எதுக்கு இவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டு. ஸோ எதாவது சொல்லுவாங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி புரிஞ்சிருக்கும், ஏன்னா அடுத்த எலமெண்ட்டோட -1 பண்ணி எனக்கு கரண்ட் எலமெண்ட்டோட ஈக்குவலாக இருக்குன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் தான் ஓகேவா. நான் இதை இந்த லாஜிக் வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன்னா ஒன்றும் இல்லை, கவுண்ட்டை மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா. அப்போ கவுண்ட் எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த ஐட்ரேஷன் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆயிரும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லாஜிக் ஓகேவா. அடுத்து 2வது ஐட்ரேஷன் போகிறேன். நான் வந்துட்டு ஏன் இந்த மேக்ஸ் நீ அப்டேட் பண்ணலன்னு கேட்டால் நான் மேக்ஸ் இப்போ அப்டேட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் என்னோட சீக்வன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வரும் ஓகேவா. ஸோ இதே கண்டிஷனை செக் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக் கரெக்டாக. இந்த லாஜிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயினான லாஜிக் நம்ம இந்த சம்முக்கு ஓகேவா. நான் ஜஸ்ட் லைக் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன் கரண்ட் எலமெண்ட் 2. அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா இது ஈக்குவல் டு 1 செக் பண்ணுவேன். எப்படின்னா
அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3யோட -1 பண்ணி நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? செக் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும்னா 2 டபுள் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணிடுவேன்னா எனக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கவுண்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன் திரும்ப. அப்போ என்ன ஆயிரும் எனக்கு இந்த இடத்துல கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு 3ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிரும் இந்த ஐட்ரேஷனில். அடுத்து என்ன பண்ணுறேன், தேர்ட் ஐட்ரேஷன் போகிறேன். தேர்ட் ஐட்ரேஷனில் என்னோட எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன், 3 ஈக்குவல் டு ஸோ அடுத்த எலமெண்ட் வந்துட்டு 4ஓட -1 பண்ணி நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்படி நான் செக் பண்ணது எனக்கு என்ன ஆகும்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துருச்சு கரெக்டாக. அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல நான் திரும்ப ஸோ கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4க்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்து 4th ஐட்ரேஷன் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100ன்னு வருது. ஓகேவா? இப்போ 100ன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன், லாஜிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவேன். ஓகேவா? கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200. இதோட -1 பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா 100 நாட் ஈக்குவல் டு 199 கரெக்டா? என்னோட கண்டிஷன் இந்த இடத்துல ப்ரோக் ஆயிருச்சு கரெக்டா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ரோக் ஆயிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா இமீடியட்டா நான் என்ன பண்ணணும், கவுண்ட் ரீசெட் பண்ணணும். கவுண்டர் ரீசெட் பண்ணுறேன்னு என்ன இல்லை, நான் வந்துட்டு கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு மாற்றிடுவேன். ஏன்னா என்னோட சீக்வன்ஸ் பிரேக் ஆயிருச்சு. எனக்கு அந்த சீக்வன்ஸ் அதோடய முடிஞ்சிருச்சு. போன ஐட்ரேஷனோடைய புதுசாக எனக்கு வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஃபார்ம் ஆகுதுன்னா திரும்ப நான் கவுண்ட்டை 1 இருந்தால் வச்சுட்டு வரணும் கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும், கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1ன்ட்டு மாற்றணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கவுண்ட்டை ரீசெட் பண்ணிடுவேன். கவுண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் 1ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா பேசிக்காக கவுண்ட்டை வந்துட்டு ரீசெட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஸோ புது சீக்வன்ஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு ரீசெட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த கவுண்டை ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் என்ன இருந்துச்சு, ஸோ கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருந்துச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணணும், நான் வந்துட்டு ட்ராக் வைக்கணும் கரெக்டாக. இது என்ன பண்ணணும், நான் வந்துட்டு பேசிக்காக இதை வந்துட்டு நான் ட்ராக் பண்ணணும். இதை வந்துட்டு என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் கவுண்டை ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னோட மேக்ஸை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? பேசிக்காக எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா மேக்ஸ் ஈக்குவல் டு இந்த மேத்ராட் மேக்ஸ் நம்ம ஜாவால் யூஸ் பண்ணல பண்ணிட்டு என்னோட கரண்ட் கவுண்ட் என்னதுன்னா 4 கரெக்டாக? ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் அந்த கவுண்ட் தான் எனக்கு இங்கே இருக்கு போகுது. ஓகேவா? கம்மா மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, 0வா இருக்குது. அப்போ எனக்கு இந்த இடத்துல மேக்ஸ் என்னவா வரும், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல 4ஆக வந்துடும். இப்போ எனக்கு மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 4ஆக இருக்குது. ஓகேவா? இதை பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்னா என்னோட கவுண்ட்டை வந்துட்டு நான் 1க்கு ரீசெட் பண்ணணும், விச் வில் பி ஃபாலோவிங் த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம 100 வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹைட்ரேஷன்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம N-2 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹைட்ரேஷன்ஸே கிடையாது. ஸோ ஃபைனலாக என்னோட மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குன்னா 4ன்ட்டு இருக்குது கரெக்டாக? ஸோ இதுதான் என்னோட ரிசல்ட். ஓகேவா? இதுதான் என்னோட ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் ஒர்க் ஆகுது கரெக்டாக. நான் வந்துட்டு ஏன் இதோட ஸ்டாப் பண்ணுறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எரர் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதை நம்ம பார்த்துட்டு நம்ம சம் பண்ண ஆக்சுவலி இந்த ஐட்ரேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்க இந்த இன்புட்டுக்கு அந்த கன்சென்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கோட் பண்ணையில பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே பாட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட்டு 1, 2, 2, 3, 4ன்ட்டு இருக்குல்ல, இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கவுண்ட் என்னென்னு வரணும்னா என்னோட ரிசல்ட் வந்துட்டு என்னென்னு வரணும்னா 4ன்ட்டு தான் வரணும். ஓகேவா? 4ன்ட்டு தான் வரணும். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம்னா பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வருது கரெக்டாக? இப்போ இன்கேஸ் டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணணும்னா ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? அந்த ஐட்ரேஷன் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும். அதை வந்துட்டு நான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணிடணும், ஜஸ்ட் லைக் என்ன பண்ணிடணும், ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இதுக்குமே என்னோட அவுட்புட் என்ன வரும்னா எனக்கு வந்துட்டு 4 தான் வரும். ஓகேவா? இதோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஸோ இஃப் அட் ஆல் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரை ரன் யூ கேன் ஒர்க் அவுட் எனி அதர் ட்ரை ரன்ஸ். ஓகேவா? எனி அதர் இன்புட்ஸ். ஓகேவா? நம்ம ட்ரை ரன் வந்துட்டு பார்த்தாச்சு. இன்கேஸ் புரியலாம் நீங்கள் வந்துட்டு இன்னொரு வீடியோ ரிவைன் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு ஈஸியான இதுதான், நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ வி ஆர் குட் டு கோட் நவ். சரி, ஓகே, நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு கோட் பண்ண போகலாம். ஓகேடா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கேஸ் என்னோட அரேயோட சைஸ் எனக்கு வந்துட்டு அரேல எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்லை கரெக்டாக? அப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா ஸோ இங்கேயே நான் ரிட்டன் 0 கொடுத்துருவேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன், கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். கவுண்ட் வந்துட்டு 1 தான் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுறேன், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கிறது வந்துட்டு 0. ஓகேவா? அந்த கவுண்ட் மேக்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இங்கே நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு லூப் பண்ணணும் கரெக்டாக? லூப் எது வரைக்கும் பண்ணணும்னா 0 to n-2 கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் int i ஈக்குவல் டு 0 i less than lam start length -1 i ++. ஓகேவா?
நம்ம வந்துட்டு லெஸ் தன் நம்ஸ் டாட் லென்த் -1 அதாவது -1 வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஐ மீன் அதுக்குள்ளே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணாலே நம்ம n-2 வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த லூப்பு. உள்ளே போனது என்ன செக் பண்ணுறேன்னா நான் பேசிக்காக எப்போ போல் செக்கு whether the current element is equal to next element -1 நான் செக் பண்ணுவேன். ஓகேவா, இதை நம்ம பேசியிருந்தோம். எப்படின்னா இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ +1 -1 செக் பண்ணுவேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவேன்னா கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோட கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் வருதுன்னு அர்த்தம். கரெக்டாக கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அடுத்து என்ன பண்ணுவோம்னா skip the iteration if the duplicates are found. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டூப்ளிகேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைனலாக சொல்லியிருந்தோம் கரெக்டாக ட்ரைன் முடிச்சுட்டு டூப்ளிகேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கவுண்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கூடாது. ஓகே, ஏன்னா சேம் எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன் இஃப் எல்சிஃபில் போடலாம். எல்சிஃபில் இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ +1 இருந்துச்சு அப்படின்னா நான் பேசிக் என்ன பண்ணிடுவேன்னா அந்த ஐட்ரேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேவா, அதை தான் நான் இங்கே வந்துட்டு பார்த்திருக்கேன். ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டுமே எனக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷனும் இல்லை அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்னா ஸோ எனக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் என்னோட சீக்வன்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக அப்போ பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், கவுண்டரி மேக்ஸ் அப்டேட் பண்ணிட்டு கவுண்டர் ரீசெட் பண்ணணுமா, அதான் இங்கே எழுத பண்ண போகிறேன். இஃப் த கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் இஸ் broken, update the max and reset the count to 1. கரெக்டா, அப்போ என்ன பண்ணுவேன் எல்ஸில் மேக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். கரெக்டா, மேக்ஸ் ஈக்குவல் டு math.max ஆஃப் என்னோட மேக்ஸ் வேரியபிள் கம்மா என்னோட கரண்ட் கவுண்ட்டு பண்ணிட்டு மேக்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ப்ரீவியஸ் சீக்வன்ஸோட ட்ராக்கை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் கவுண்ட் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன்னா ரீசெட் பண்ணிடுறேன். கரெக்டாக ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா வந்துட்டு மேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வெறும் மேக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட்லி மேக்ஸி கம்பேர் பண்ணி அதில் எது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் நம்ம தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்கிறேன். ஆமாம், இந்த அதுக்குள்ள இந்த பேஜ் போயிடுச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அரே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு வச்சுக்கலாம் 0 1 2 3 4 5 இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பேன்னா கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆயிருக்கும். கரெக்டாக மேக்ஸ் வந்துட்டு நம்ம எப்போ அப்டேட் பண்ணுவோம் அடுத்த ஐட்ரேஷன் வந்து இன்கேஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு மேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணியிருப்போம். கரெக்டாக அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு இதோட என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆகாது. அதனால என்ன பண்ணணும் ஸோ ஃபைனலாக நான் ரிசல்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா திரும்ப என்ன பண்ணணும்னா ஒரு கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா, எதோட கம்பேர் பண்ணிக்கிறோம்னா இந்த கவுண்ட்டையும் மேக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும் ரிசல்ட்டை. ஸோ பேசிக்காக ஏன் வந்துட்டு நம்ம அப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இப்போ தான் நான் ஞாபகம் வருது. நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து அரே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக அரே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஷார்ட் தி அரே நம்ம அரே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போட்டிருக்கோம். அரேவை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். ஏன்னா அரேவை ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு வந்து கரெக்டாக சீக்வன்ஸே கிடைக்காது இன்க்ரீசிங் ஆர்டரில். ஸோ நம்ம அரேவை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போடணும். ஓகே, நம்ம அரேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு நான் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு ரிட்டன் math.max ஆஃப் என்னுடைய கவுண்ட்டு என்னோட மேக்ஸ் வேரியபிள் என்ன பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டு நான் ஓகே நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம கரெக்டாக கோட் பண்ணி வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ரன் த அதர் கேசஸ். கம்பைல் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ரன் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம போடுற எல்லா கோடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் மறக்காம போயிட்டு கோட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்துட்டு நம்ம ட்ரைரனுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸில் எழுதி நம்ம வந்துட்டு கோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பேசிக் லெவலில் நம்ம வந்துட்டு கோட் பண்ணி ட்ரைரன் எல்லாமே பண்ணி காமிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் எனி அதர் கரியர்ஸ். So okay guys, see you in the next video.